ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு நல்லா சாஃப்டாக சூப்பரான மட்டர் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து பெரிய கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மெத்தியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மெத்தியும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டால் கஸ்தூரி மெத்தி நல்லா வாசனையாகவும் இருக்கும், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது வந்து நல்லா கலந்துக்கலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மசாலா மாவோடு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பிசையுமோ அதே மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கடைசியாக திரும்ப 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தி பிசைறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. பிசைஞ்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ வந்து இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்காக நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 5 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வதங்கட்டும். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட பட்டாணி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி, அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா இல்லைன்னா ஆம்ச்சூர் பவுடர்னு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் அப்படியே கலந்து விடுங்க. இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த அளவுக்கு அந்த பட்டாணியில் ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக உதிர் உதிராக வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதில் 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு துருவியில் நல்லா கட்டி இல்லாமல் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால துருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பட்டாணி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் உருண்டைங்களா இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து மாவு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. திரும்ப இது ஒரு முறை நல்லா பிசைஞ்சிட்டு இதையும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருண்டைங்களாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ஸ்டஃபிங் பண்ண முடியாது. ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 கையில் மாவு தொட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப் கிடச்சிரும். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் எப்படி செய்வோம் அதே மாதிரி தான். கொஞ்சம் இந்த மாதிரி 2 விரலை வச்சு அழுத்துனீங்கன்னா குழி மாதிரி வந்துடும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக உருண்டையாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த ஸ்டஃபிங் வெளியே வராத நல்லா எல்லா இடமும் இந்த மாதிரி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்திட்டு இதை வந்து திரட்டிக்கலாம். சும்மா கையில் வச்சு தட்டும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி திரட்டுற கட்டை வச்சு நல்லா மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க.
ரொம்ப அழுத்தி தேய்க்காம சும்மா லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால் ரொம்ப அழுத்தாமல் மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ வந்து இதை சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் வந்து தவா வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பரோட்டா போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் எடுக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து கரிஞ்சிரும். அதனால் ஒரு மீடியமாக வச்சுட்டு எண்ணெயோ இல்லை நீங்கள் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இந்த மட்டர் பரோட்டா. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான மட்டர் பரோட்டா. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி மசாலாவை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே சேர்த்துறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவே கொஞ்சமாக தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து வெங்காய பச்சடி மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக மட்டர் பரோட்டா கூட இந்த சைட் டிஷ் தயிர் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.